பைக்கர், அதாவது இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஃபுல்லா அந்த பைக்கோட சவுண்ட், அந்த பைக்கோட சவுண்டை நம்ம ரொம்ப ரசிச்சு இந்த படத்தையும் நம்ம ரொம்ப நல்லாவே ரசிச்சு பார்க்கும்படியா இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பைக் ரேசிங் படமா பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதே நேரத்துல அப்பா மகனுக்குள்ள இருக்கிற பாசத்தை பைக் ரேசிங்கோட சேர்ந்து சென்டிமெண்டா காட்டக்கூடிய படம் நினைச்சு பார்த்தாலும் பார்க்கலாம். அப்பா கேரக்டர்ல வர்ற அந்த ராஜசேகர் ஒவ்வொரு டயலாகும் அருமையா பேசி அவரோட ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லா காட்சிகளுமே ரசிக்கும்படியா அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ராஜசேகர் அவர் தான் ஹீரோவா இல்ல அவர் பையன் தான் ஹீரோவான்னு ஒரு டவுட் மைண்ட்ல தான் நம்ம இந்த படத்தை பாக்குற மாதிரியே இருக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும். பைக்கர் அப்படின்னு நேம் வச்சோடனே இது ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு ரேசரா ஹீரோ போறாரு. அப்போ வரைக்கும் அந்த ஹீரோக்கு ட்ரைனிங் தரமாட்டேன் முடியாது அப்படின்னு அவங்க அப்பா தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அது ஒரு ரீசன் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் பாசம். அதே நேரத்துல ஹீரோவோட ஒய்ஃப் பைக் ரேஸ்லாம் வேண்டாம், நீ பைக் ரேஸ் போனா இனிமே நான் அவங்க சேர்ந்து இருக்க மாட்டேன்னா அவங்க ஒய்ஃபும் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எப்படி சேர்ந்தாங்க எல்லாமே கிளைமேக்ஸ்ல ரொம்ப சென்டிமெண்டலான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மவுண்டைன் ஹில், அங்க ஒரு ஜம்ப் இருக்குங்க. அப்படி ஒரு விஷயத்த இந்த படத்துல வச்சிருக்காங்க. அது என்ன ஜம்ப், அந்த மவுண்டைனை எப்படி ஹீரோ தாண்டுறாரு, தாண்டிட்டாரா இல்ல கீழே வந்துட்டாரா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல தான் காட்டியிருக்காங்க. அது என்னன்னு நீங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டரோட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்துல வில்லன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய லெவல்ல எல்லாம் இல்லைங்க, ஆனா இந்த படத்துக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டா வச்சிருக்காங்க. எல்லாமே அந்த பைக்கோட சவுண்ட், பைக் ரேஸ். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் அந்த பைக் ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு, அது எல்லாத்தையுமே படத்தை பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.